أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية ولهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وفي أموالهم حق للسائل والمحروم நான் ஓதிய முதல் வசனம் சூரா அல் பக்ராவின் வசனமாகும். அதன் பொருள், எந்த மக்கள் தங்களுடைய செல்வங்களை இரவும் பகலும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹின் வழியில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கான வெகுமதி பாதுகாப்பாக உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, அவர்கள் துயரமடையவும் மாட்டார்கள். இரண்டாவது வசனம் சூரா அஸ்-ஜாரியாத்தின் வசனமாகும். அல்லாஹ் கூறுகிறான், மேலும் அவர்களுடைய செல்வங்களில் கேட்பவருக்கும் கேட்க இயலாதவர்களுக்கும் உரிமை இருந்தது. இன்று நான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடை மற்றும் வள்ளல் தன்மையின் முன்மாதிரி தொடர்பாக சில அறிவிப்புகளை எடுத்துரைப்பேன். இது குறித்து எவ்வாறு அன்னார் மீண்டும் மீண்டும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கவனமூட்டினார்கள் என்பதும் அன்னாருடைய சொந்த அமல் என்னவாக இருந்தது என்பதும் இந்த அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. நான் கூறியது போன்று நான் ஓதிய இந்த வசனங்களிலும் மற்ற பல வசனங்களிலும் அல்லாஹுக்கான உரிமை மற்றும் அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றுதல், மார்க்க தேவைகள் மற்றும் தேவை உடையோரின் தேவைகளை முழுமைப்படுத்துதல் ஆகியவற்றின் பக்கம் கவனமூட்டியுள்ளான். இந்த கட்டளையின் கீழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நம்பிக்கையாளருக்கும் இதன் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். எல்லாவற்றையும் விட மேலாக தமது முன்மாதிரி எடுத்து வைத்துள்ளார்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளின் செயல் வடிவத்தை தமது முன்மாதிரியால் நமக்கு காட்டியுள்ளார்கள். எனவே இந்த ஒரு நட்பண்பு மட்டுமே அல்ல, அதற்கும் மேற்பட்டு அன்னாருடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் முழுக்க முழுக்க திருக்குர்ஆனுக்கு ஏற்பவே இருந்தது. ஆக எந்த பண்பை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான மிக உயர்ந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். அதைவிட பெரியதொரு எடுத்துக்காட்டை எடுத்து வைக்க முடியாது. எவ்வாறாயினும் நான் கூறியது போன்று இன்று அன்னாருடைய நட்பண்பான வள்ளல் தன்மை தொடர்பாக அறிவிப்புகள் எடுத்து வைப்பேன். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ சொற்களை கூறி துஆ செய்து வந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி வல் கஸல் வ அர்ஸலில் உம்ர் வ அஸாபில் கப்ர் வ ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். பொருள், அல்லாஹ்வே, நான் கருமித்தனத்திலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் மிக மோசமான வாழ்நாளிலிருந்தும் கபர் தண்டனையிலிருந்தும் வாழ்வு மற்றும் மரணத்தின் குழப்பத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வாறே இது தொடர்பாக இந்த ஒரு துஆவும் உள்ளது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவையும் செய்து வந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸ்னி வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புஹ்ல் வ ஸலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். பொருள், அல்லாஹ்வே, கவலை மற்றும் துயரத்திலிருந்தும் இயலாமை மற்றும் சோம்பலிலிருந்தும் கோழைத்தனம் மற்றும் கருமித்தனத்திலிருந்தும் கடன் சுமை அதிகமாவதிலிருந்தும் மக்கள் என்னை மேலோங்குவதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வாறே
இறைவழியில் வழங்குதல் மற்றும் அடியார்களுக்கு உதவி செய்தல் தொடர்பாகவும் அன்னார் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த அறிவுரையையும் கூறினார்கள். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், பணப்பையை அடைத்து வைக்காதே, திறந்து வை, இல்லையென்றால் உனக்கு தடுக்கப்படும். அதாவது, எதில் நீ உனது செல்வத்தை வைத்துள்ளாயோ அதன் வாயை அடைக்காதே, தேவைக்கு ஏற்ப செலவு செய்து வா, பிறருக்கு உதவி செய்து வா. மற்ற அறிவிப்புகளில் இந்த சொற்கள் உள்ளன. எண்ணிக்கொண்டு இருக்காதே, இல்லையேல் அல்லாஹும் உனக்கு எண்ணி எண்ணி கொடுப்பான். அதாவது, உனக்கு அல்லாஹ் வாரி வழங்கியுள்ளான் எனும்போது பிறகு நீ அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான உரிமையை நிறைவேற்று. நன்றி செலுத்துவதற்கான உரிமையாவது மற்றவர்களுக்கு உதவி செய், அல்லாஹ் உனக்கு மேற்கொண்டு வழங்குவான். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வள்ளல் அல்லாஹுக்கு அருகில் இருக்கிறார், சொர்க்கத்துக்கு அருகில் இருக்கிறார், மக்களுக்கு அருகில் இருக்கிறார், நெருப்பை விட்டு விலகி இருக்கிறார். கருமி அல்லாஹை விட்டு விலகி இருக்கிறான், சொர்க்கத்தை விட்டு விலகி இருக்கிறான், மக்களை விட்டு விலகி இருக்கிறான், நெருப்புக்கு அருகில் இருக்கிறான். மேலும் கருமியான இபாதத் செய்பவரை விட அறிவீனரான வள்ளல் மேன்மை பொருந்திய அல்லாஹின் பார்வையில் அதிகம் பிடித்தமானவர். கருமி இபாதத் செய்யக்கூடியவரே ஆனாலும் சரி, ஆனால் அவருக்கு நிகரில் வாரி வழங்கும் ஓர் அறிவியனர் இருக்கிறார் என்றால் அல்லாஹ் அவரை அதிகம் நேசிக்கிறான். இவ்வாறே ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏமாற்றுக்காரன், கருமி மற்றும் மிக அதிகமாக செய்ததை சொல்லி காட்டுபவன் ஆகியோர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். இந்த 3 தனிப்பண்புகளாகும்: ஏமாற்றுபவன், கருமி அதாவது கஞ்சத்தனம் செய்பவன், மற்றும் யாரிடமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகம் சொல்லி காட்டுபவன் ஆகியோர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். இவ்வாறே ஒரு அறிவிப்புள்ளது. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை கொண்டவர் எளிய இயல்புடையவரும் வள்ளலும் ஆவார், தீயவன் ஏமாற்றுபவனும் கீழ்த்தரமானவனும் ஆவான். சில மக்கள் நமது மொழியில் எளிய இயல்பு என்பது எவரிடம் அறிவு குறைவாக இருக்கிறதோ அவரை குறிக்கும் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். எளிய இயல்பு என்பதன் பொருள் இப்படி அல்ல. இதற்கு மாறாக நம்பிக்கை கொண்டவர் தொடர்பாக, நம்பிக்கை கொண்டவரோ புத்தி கூர்மையில் மிகவும் மேம்பட்டிருப்பார் என்று வந்துள்ளது. நம்பிக்கை கொண்டவரின் புத்தி கூர்மையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனிடம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இங்கு இதன் பொருள் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருப்பவர் என்பதாகும். மேலும் அவர் பரிவுள்ளவராக இருப்பார், திறந்த உள்ளம் கொண்டிருப்பார், மக்கள் நேசிப்பவராக இருப்பார், கண்ணியத்திற்குரியவராக இருப்பார். ஆக இதுதான் நம்பிக்கை கொண்டவரின் அடையாளமாகும். ஆக இதுதான் நாம் சுய ஆய்வு செய்து கொள்வதற்கு நமக்கான ஒரு தரமாகும். ஓர் அறிவிப்பில் முத்தரஃப் தம் தந்தையாரிடமிருந்து அறிவிக்கிறார், நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அன்னார் அல்ஹாக்கு முத்தகாசுர் எனும் சூறாவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், ஆதமின் மகன் கூறுகின்றான், எனது செல்வம் எனது செல்வம். அதாவது செல்வந்தனான மனிதன் கூறுகின்றான், இது எனது செல்வமாகும், எனது செல்வமாகும். அன்னார் கூறினார்கள், ஆதமின் மகனே, நீ உண்டு தீர்த்து விட்டதுதான் உனது செல்வமாகும், அணிந்து பழையதாக்கிவிட்டது அல்லது சதக்கா கொடுத்து முன்னால் அனுப்பி வைத்து விட்டது. ஆக எல்லாவற்றையும் விட சிறந்த செல்வம் என அன்னார் கூறியதாவது, நீ செலவு செய்தது உனது செல்வமாகும், ஆனால் நீ சதக்கா செய்ததுதான் சிறந்த செல்வமாகும். அதை நீ அல்லாஹுக்கு முன் சமர்ப்பித்து விட்டாய். அவனுடைய அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றுவதற்காக சமர்ப்பித்து விட்டாய். அவன் வழியில் செலவு செய்து விட்டாய். அதனால் இந்த செல்வம் உனக்கு அடுத்த உலகில் பன்மடங்காகி திரும்ப கிடைக்கும். எனவேதான் இது குறித்து வசனத்தில் கூறப்பட்டிருந்தது போன்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, அவர்கள் துயரமடையவும் மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் செய்த அந்த தியாகங்கள், அவர்கள் வழங்கிய தான தர்மங்கள், பிறருக்கு அவர்கள் செலவு செய்தது, அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு மறு உலகில் கிடைக்கும். ஹதரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 விஷயங்களை மட்டுமே பொறாமையாக பார்ப்பது ஆகுமானதாகும். ஒருவர் அல்லாஹ் செல்வத்தை வழங்கி பிறகு அவர் அதை பொருத்தமான இடத்தில் தயக்கமின்றி செலவு செய்ய ஆற்றலும் வழங்க பெற்ற நபர் ஆவார். இன்னொருவர் அல்லாஹ் நுட்பமான அறிவை வழங்கி அவர் அதற்கு ஏற்ப தீர்ப்பு கூறுகின்ற, அமல் செய்கின்ற மற்றும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்ற நபர் ஆவார். பிறகு ஒரு தருணத்தில் அறிவுரை வழங்கியவாறு அன்னார் கூறினார்கள், ஹதரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகனே, நீ
உனது தேவைக்கு அதிகமாக செல்வத்தை செலவு செய்வது உனக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் உனக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து உனது தேவைகளை தாராளமாக நிறைவேற்றிக்கொள். ஆனால் அதைவிட கூடுதலாக இருக்கின்ற செல்வத்தை செலவு செய். நீ அதை தடுத்து வைப்பது உனக்கு மோசமானதாகும். நீ தேவையான அளவு வைத்துக் கொள்வதனால் பழித்துரைக்கப்பட மாட்டாய். நீ தேவையை நிறைவேற்றி கொண்டது பற்றி ஏன் செல்வத்தை வைத்து கொண்டாய் என்று உன்னிடம் கேட்கப்பட மாட்டாது. மேலும் யாரை பராமரிப்பது உனது பொறுப்பில் இருக்கிறதோ அவரிடமிருந்து நீ துவங்கு. செலவு செய்வதற்கான வழிமுறை இதுவாகும். எவை உன்னுடைய பொறுப்புகளோ, உன்னுடைய சந்ததிகள், உன் மனைவி மக்கள், உன்னுடைய ஏழை உறவினர்கள் அல்லது எவர்களுடைய பராமரிப்பு உனது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அவர்களாவார்கள். அவர்கள் உன்னுடைய செல்வத்திலிருந்து உதவி பெறுவதற்கான முதல் உரிமையாளர்களாவர். பிறகு கூறினார்கள், மேலும் மேலே இருக்கும் கை கீழே இருக்கும் கையை விட சிறந்ததாகும். ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவருக்கு தன்னுடைய வாரிசுடைய செல்வம் தனது சொந்த செல்வத்தை விட அதிகம் பிடித்தமானது என்று வினவினார்கள். அதாவது, என் வாரிசுக்கு நான் வழங்கிவிட்டு செல்கின்ற செல்வம் நான் என்னிடம் வைத்திருக்கின்ற அல்லது எனக்காக செலவு செய்து கொண்டிருக்கின்ற செல்வத்தை விட பிடித்தமானது என்று சொல்பவர் யார் இருக்கிறார்? இதற்கு மக்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களில் தனது செல்வம் அதிகம் பிடித்தமானதாக இல்லாதவர் எவரும் இல்லை. எவ்வாறாயினும் எங்களிடம் இருப்பது எங்களுக்கு அதிகம் பிடித்தமானது என கூறினார்கள். பிறகு அவர் முன்னால் அனுப்பி வைத்ததுதான் அவருடைய செல்வமாகும். அவர் பின்னால் விட்டுவிட்டது அவருடைய வாரிசுக்கான செல்வமாகும். நீங்கள் எதை முன்னால் அனுப்பிவிட்டீர்களோ, அல்லாஹின் வழியில் செலவு செய்து விட்டீர்களோ, ஏழைகளுக்கு உதவி செய்துள்ளீர்களோ, அது எல்லாவற்றையும் விட சிறந்தது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியது போன்று அதற்கு உங்களுக்கு இறுதியில் வெகுமதி கிடைக்கும். செல்வத்தை தயக்கமின்றி செலவு செய்வதிலும் அல்லாஹின் மீது தவக்குல் வைப்பதிலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்த அமல் என்னவாக இருந்தது? இது குறித்து ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலிடம் வருகை தந்தார்கள். அவர்களிடம் ஒரு பேரித்தம்பழ குவியல் இருந்தது. அன்னார், பிலால், இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் தங்களுக்காகவும் தங்களுடைய விருந்தினர்களுக்காகவும் சேர்த்து வைத்துள்ளேன் என்று பணிவுடன் பதிலளித்தார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குவியல் மீது நரகத்தின் கடும் வெப்ப அலை வந்தடைவதை குறித்து நீர் அஞ்சவில்லையா என கேட்டார்கள். பிறகு அன்னார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, பிலாலே, செலவு செய்து கொண்டே செல்வீராக, அரியணையின் இறைவன் இருக்க பஞ்சம் பட்டினிக்கு அஞ்சாதீர் என்று அறிவுரை வழங்கினார்கள். பிறகு தொடர்பாக அன்னாருடைய சொந்த முன்மாதிரிக்கான பெரிதோர் எடுத்துக்காட்டு உள்ளது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் ஓர் ஆட்டை அறுக்கச் செய்தார்கள். மேலும் அதன் இறைச்சியை ஏழைகளுக்கு இடையே பகிர்ந்தளித்தார்கள். சிறிது உண்பதற்காக வீட்டிலும் வைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவ்வளவு இறைச்சி மீதம் இருக்கிறது என்று வினவினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், வெறும் கால் பகுதி மட்டும்தான் எஞ்சியுள்ளது என்று பதிலளித்தார்கள். முன்னங்கால் ஆட்டின் தொடைப்பகுதி. இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விநியோகித்து விட்ட முழு பொருளும் மீதமாகிவிட்டது, இந்த கால் பகுதியை தவிர. ஏனெனில் இதுவோ யாருக்கும் உதவவில்லை. நாம் உண்பதற்காக நீங்கள் வைத்துள்ளீர்கள். நீங்கள் செலவு செய்து விட்டதுதான் மறு உலகில் பயன் தரும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மாவியா அவர்கள் உரை நிகழ்த்தியவாறு கூறினார்கள், நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டேன், நானோ பகிர்ந்து கொடுப்பவன் மட்டுமே ஆவேன், அல்லாஹ்வே வழங்குகிறான். வள்ளல் பண்பு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்பில் நபித்துவத்துக்கு முன்பும் கூட உன்னதமான முறையில் காணப்பட்டு வந்தது. நாம் படிப்பது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவியார் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி இறங்கிய அந்த நேரத்தில் இதற்கான சான்று பகர்ந்தார்கள். அன்னார் பதற்றமடைந்த நிலையில் வீட்டுக்கு வருகை தந்தார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பதற்றமடைய வேண்டிய தேவையில்லை, இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் தங்களை ஒருபோதும் இழிவடைய செய்ய மாட்டான். தாங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், இயலாதோரின் சுமையை சுமக்கின்றீர்கள், மறைந்து போன நன்மைகளை செய்கிறீர்கள், விருந்தோம்பல் செய்கிறீர்கள், உண்மையான இன்னல்களில் உதவி புரிகிறீர்கள் என்று கூறினார்கள். பிறகு ஒரு அறிவிப்புள்ளது. ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை கொண்டவரிடம் 2 பழக்கங்கள் இருக்க முடியாது, கருமித்தனம் மற்றும் தீயொழுக்கம். அதாவது, நம்பிக்கை கொண்டவரிடம் கருமித்தனமும் இருக்காது, தீயொழுக்கமும் இருக்காது. இதுவும் தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்வதற்கான ஒரு தரமாகும். பிறகு கருமித்தனத்திலிருந்து தப்பித்திருக்குமாறு வழிகாட்டல் வழங்கியவாறு அன்னார் கூறினார்கள்,
ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அநீதிகள் கியாமத் நாளின் இருள்களாக இருக்கும். கருமித்தனம் மற்றும் பேராசையிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கருமித்தனம் உங்களுக்கு முன்னிருந்தோரை அழித்துவிட்டது. அந்த கருமித்தனம் அவர்களை தூண்டிவிட்டது. எனவே அவர்கள் இரத்தம் சிந்தச் செய்தார்கள். மேலும் ஹராமான பொருள்களை ஹலாலாக்கினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த அடியாருக்குள்ளும் ஒருபோதும் அல்லாஹ்வின் பாதையின் புழுதியும் நரகத்தின் புகையும் ஒரு சேர இருக்க முடியாது. மேலும் எந்த அடியாருக்குள்ளும் பேராசையும் கருமித்தனமும் மற்றும் ஈமானும் ஒரு சேர இருக்க முடியாது. முன்னரும் ஓர் அறிவிப்பில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது போன்று, பேராசைக்காரன் அதாவது பேராசைப்படுபவன் மற்றும் கருமி ஆகியோர் ஒருபோதும் நம்பிக்கையாளராக முடியாது. எனவே இதுதான் தரமாகும். நம்பிக்கையாளராக வேண்டுமென்றால் பேராசையிலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும், அதாவது அதிகமாக ஆசைப்படுவதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும், கருமித்தனத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியார்கள் காலையில் எழும்போது வானத்திலிருந்து 2 வானவர்கள் இறங்காத நாளே கிடையாது. அவர்களில் ஒருவர், அல்லாஹ்வே, செலவு செய்பவருக்கு அதற்கு வெகுமதியை வழங்குவாயாக என்று கூறுவார். இரண்டாம் அவர், அல்லாஹ்வே, கருமியின் செல்வம் வீணாகட்டும் என்று கூறுவார். அதாவது செலவு செய்பவருக்கு அதற்கு பகரமாக இன்னும் வழங்குவாயாக. கருமித்தனம் செய்பவரின் அதாவது கஞ்சத்தனம் செய்பவரின் செல்வத்தை வீணடித்து விடுவாயாக. இந்த உலகிலும் அந்த செல்வத்தில் பரக்கத் ஏற்படுவதில்லை. இதையே நாம் பார்க்கிறோம். பல மக்கள் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மேலும் மறு உலகிலும் இந்த செல்வம் அவருக்கு எந்த பலனும் அளிக்காது. அல்லாஹ் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறியுள்ளான், அல்லாஹின் வழியில் அவன் மீதான நேசத்தில் செலவு செய்பவர்களுக்கு அவன் அதற்கான வெகுமதியை வழங்குகிறான். ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் எல்லாரையும் விட அதிகம் அழகானவராக இருந்தார்கள். மக்களில் எல்லாரையும் விட பெரிய வள்ளலாக இருந்தார்கள். மக்களில் எல்லாரையும் விட பெரிய வீரராக இருந்தார்கள். இவ்வாறு ஒரு அறிவிப்புள்ளது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வள்ளல்கள் அனைவரையும் விட அதிகமாக வாரி வழங்குபவனை பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டாமா என கேட்டார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் வாரி வழங்குபவர்கள் அனைவரை காட்டிலும் பெரிய வள்ளலாவான். நான் ஆதமின் மகன்களில் எல்லாரையும் விட அதிகமாக வாரி வழங்குபவனாவேன். உலகில் மனிதர்களில் எல்லாரையும் விட அதிகமாக வாரி வழங்குபவன் நானாவேன். இவ்வாறு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து அறிவிப்பு வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை மற்றும் நற்செயல்களில் எல்லா மக்களையும் விட அதிகமாக வள்ளலாக திகழ்ந்தார்கள். மேலும் ரமலான் மாதத்தில் அன்னார் எல்லாரையும் விட அதிகமாக வள்ளலாக திகழ்ந்து வந்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானில் அந்த ரமலான் கழியும் வரை அன்னாரை சந்திப்பார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு திருக்குர்ஆன் ஓதி காட்டுவார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாரை சந்திக்கும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை மற்றும் நற்செயல்களில் வேகமான சூறாவளியை விடவும் மிஞ்சிய வள்ளலாக திகழ்வார்கள். புயல் காற்று, சூறாவளி காற்று வந்திருப்பது போன்று செலவு செய்வார்கள். இந்த விஷயத்தையே ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹுத்பாவில் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்கும் போது உச்சகட்டமான முறையில் வழங்குவார்கள். எதுவரை என்றால் சஹாபா பெருமக்கள் எடுத்துரைக்கிறார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக ரமலானில் வேகமாக வீசுகின்ற சூறாவளியை போன்று வாரி வழங்குவார்கள். அத்துடன் லா துபஸிர் தப்ஸீரா, எவ்வகையிலும் வீண் விரயம் செய்யாதீர் என்ற வசனத்தின்படி அன்னார் அமல் செய்து வந்தார்கள். அதாவது வாரி வழங்குதலை வீணாகவோ பயனற்றதாகவோ தொலைத்துவிட மாட்டார்கள். பொருந்தாத இடத்திலும் பயன்படுத்த மாட்டார்கள். வள்ளல் தன்மை இருந்தது, ஆனால் வீண் செலவு செய்யக்கூடாது, காரணமின்றி வீணாக்கக்கூடாது என்பதும் அல்லாஹ்வின் கட்டளையாகும். அல்லாஹ் வீண் செலவு செய்வதை விட்டும் தடுத்துள்ளான். ஹாத்திம் தாயி வாரி வழங்கினார்தான், ஆனால் அது பொருந்தாத இடத்தில் இருந்தது. ஹாத்திம் தாயி பெரும் வள்ளல் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவரது வள்ளல் தன்மை பொருத்தமான இடத்திலும் தருணத்திலும் இருக்கவில்லை, சிந்திக்காமல் இருந்து வந்தது. அவர் ஹல்வாயி கி துகான் பர் தாதாஜி கி ஃபாத்திஹா என்ற பிறர் சொத்தை கொண்டு தன் கடமைகளை செய்ய முயல்வதை குறிக்கும் பழமொழிக்கு ஏற்றாற்போல் இருந்தார். இது ஒரு பழமொழியாகும். அவருடைய சொந்த செல்வம் எதுவும் கிடையாது. தந்தையின் செல்வத்தை பகிர்ந்தளிப்பதற்கு அதில் அவருக்கு என்ன உரிமை இருந்தது? ஹாத்திம் தாய் பற்றி வருகிறது. குழந்தை பருவத்திலிருந்தே அவரது இயல்பில் வள்ளல் பண்பு இருந்தது. கடைசியில் அவர் தந்தை இவரோ எனது செல்வத்தை அழித்து கொண்டிருக்கிறாரே என்று பார்த்தார். ஒட்டகங்களை கண்காணித்து வா என்று அவரை வெளியே அனுப்பிவிட்டார்.
ஒரு நாள் அவர் 3 பேர் வந்திருப்பதை பார்த்தார். 3 பெரிய கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இவரை பயணத்தில் பார்த்தார்கள். ஆக அவர்களுக்காக விருந்தோம்பல் செய்வதற்காக 3 ஒட்டகங்களை அறுத்துவிட்டார். அவர்கள், நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம், ஒரு ஒட்டகமே போதுமே என்று கூறினார்கள். அதற்கு அவர், இல்லை, நான் ஒன்றை மட்டும் மறுத்தால் மற்ற 2 ஒட்டுணிகள் ஆகிவிட்டன என்றார். ஆக தந்தையின் செல்வமாக இருந்தது, இலவசமாக கிடைத்திருந்தது. அவர் அவர்களுக்காக 3 ஒட்டகங்களையும் மறுத்துவிட்டார். மீதமாகி இருக்கும், மீதமானவை வீணாகிவிட்டன அல்லது யாருக்காவது கொடுத்து விட்டார். ஆக என் செல்வத்தை இப்படி வாரி எரித்து கொண்டே இருக்கிறானே என்று தந்தைக்கும் மிகவும் மனவருத்தம் இருந்தது. ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த செல்வம் அன்னாருடைய செல்வமாக இருந்தது. திருக்குர்ஆனின் வழிகாட்டல் படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப அன்னார் செலவழித்து வந்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயக்கமின்றி செலவு செய்யுங்கள் என்று கூறிய அந்த நபிமொழிகளுக்கு இங்கு விளக்கம் வந்துவிட்டது. பொருள் என்னவென்றால், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப செலவு செய்யுங்கள், பிறகு எவ்விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது என்பதாகும். அதுவன்றி 3 பேர் வந்துள்ளார்கள், காட்டில் வந்துள்ளார்கள் என்று 3 ஒட்டகங்களை அறுத்துவிட்டு பிறகு அதன் இறைச்சி வீணாவதாக இருக்கக்கூடாது. ஏனெனில் உண்பவர் அங்கு வேறு யாரும் கிடையாது. நிச்சயமாக காட்டில் வேறு யாரும் கிடைத்திருக்க மாட்டார்கள். யாராவது கிடைத்திருந்தாலும் ஒரு சிலர் தான் கிடைத்திருப்பார்கள். பிறகும் ஏதோ கொஞ்சம் பெருமளவு இறைச்சியே மீதமாகியிருக்கும். அது வீணாகிவிட்டது. அதற்கு எந்த பலனும் கிடையாது. ஆக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். அல்லாஹின் வழியில் செலவு செய்கிறோம், தகுந்த இடத்திற்கு ஏற்ப செலவு செய்கிறோம் எனில் பிறகு கவலையற்று இருங்கள். ஏனெனில் அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். வசனத்தில் அல்லாஹ் கூறியது போன்று எந்த கவலையும் துயரமும் இருக்காது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு நிகராக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கமோ எந்த அளவுக்கு வள்ளலாக திகழ்ந்தார்கள் என்றால், ஏற்கனவே கூறப்பட்டது போன்று சஹாபா கூறுகிறார்கள், ரமலானின் நாள்களில் அன்னார் எந்த அளவுக்கு வாரி வழங்குவார்கள் என்றால் அது வேகமான சூறாவளி வீசுவது போன்றிருந்தது. ஆனால் மறுபக்கம் சிந்தித்து புரிந்து செலவு செய்பவராக இருந்தார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் திஹாமாவின் மலைகளுக்கு நிகராக, அதாவது அரேபியாவின் கடற்கரை மலை தொடர்களுக்கு நிகராக தங்கம் இருந்திருந்தாலும் நான் அதை அனைத்தையும் உங்களிடையே பகிர்ந்து கொடுத்திருப்பேன். நீங்கள் என்னை பொய்யனாகவோ கருமியாகவோ காணப்பெற மாட்டீர்கள். ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹதரத் அபூ ஸர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவின் மைதானத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் உஹுது மலை எங்கள் முன்னால் வந்துவிட்டது. அன்னார் அபூ ஸர் என அழைத்தார்கள். நான், உள்ளேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினேன். அன்னார், இந்த உஹுது அளவு தங்கம் என்னிடமிருந்து 3 இரவு எனக்கு கழிந்து நான் கடனை அடைப்பதற்காக வைத்து விட்டதை தவிர அதிலிருந்து ஒரு தீனாராவது என்னிடம் எஞ்சியிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தராது. மாறாக நான் நிச்சயமாகவே அல்லாஹ்வின் அடியார்களிடையே அதை இவ்வாறு 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 செலவு செய்து விடுவேன். அதாவது அன்னார் தம் வலப்பக்கம், இடப்பக்கம் மற்றும் பின்பக்கம் நடந்து காட்டினார்கள். பிறகு கூறினார்கள், மிகுந்த செல்வந்தர்கள்தான் கியாமத் நாளன்று வறியவர்களாக இருப்பார்கள். எவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, பணத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார்களோ, தேவையுடையவர்கள் மற்றும் ஏழைகள் மீது செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் கியாமத் நாளன்று பரம ஏழைகளாக இருப்பார்கள். ஆனால் இவ்வாறு 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 செலவு செய்பவர்கள் அல்ல. எவர் செலவு செய்கிறாரோ அவர் கியாமத் நாளன்று வறியவராக இருக்க மாட்டார். அதாவது தமது வலப்புறம், இடப்புறம் மற்றும் பின்புறம். மேலும் அவர்கள் மிகவும் குறைவானவர்கள். அன்னார் கூறினார்கள், இத்தகைய மக்கள், இவ்வாறு அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்பவர்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள். செல்வந்தர்களாக இருப்பவர்கள் கருமித்தனம் செய்வதில்லை. மாறாக அல்லாஹ்வின் வழியில் ஒரு நம்பிக்கை கொண்ட செல்வந்தர் அதற்கு மாற்றமாக அச்சமின்றி செலவு செய்கிறார். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் வழங்கி கொண்டே செல்கிறான். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நபர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 மலைகளுக்கு நடுவில் எத்தனை ஆடுகள் இருந்தனவோ அத்தனையையும் கேட்டார். அன்னார் அவருக்கு அவற்றை வழங்கிவிட்டார்கள். பிறகு அவர் தன் சமுதாயத்திடம் வந்து, என் சமுதாயமே, இஸ்லாத்தை ஏற்பாயாக, இறைவன் மீது ஆணையாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வழங்குகிறார்கள் என்றால் ஏழ்மை பற்றிய அச்சமே அவர்களுக்கு இல்லை என்று கூறினார். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், சில வேளை யாராவது ஒரு மனிதர் உலகத்துக்காக மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதுமே இஸ்லாம் அவருக்கு உலகம் மற்றும் அதில் உள்ளவற்றை விட பிடித்தமானதாக ஆகிவிடும். ஹதரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்காக எந்த பொருளையும் மிச்சப்படுத்தி வைக்க மாட்டார்கள். ஹதரத் உத்பா பின் ஹாரிஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அஸ்ர் தொழுகை தொழ வைத்தார்கள். பிறகு அதை அடுத்து அன்னார் விரைவாக வீட்டுக்கு சென்றார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு வெளியே வருகை தந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் அன்னாரிடம் கேட்டேன், அல்லது வேறு யாரோ ஒருவர் கேட்டார். அப்பொழுது அன்னார், நான் வீட்டில் சதக்காவின் செல்வத்திலிருந்து ஒரு துண்டு தங்கத்தை விட்டு வைத்திருந்தேன். அது இரவு முழுக்க என்னிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை.
எனவே நான் அதை பகிர்ந்தளித்து விட்டேன் என்று கூறினார்கள். ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வருகை தந்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தின் நிறம் மாறியிருந்தது. ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஏதோ ஒரு துன்பம் அல்லது வேதனையினால் இப்படி இருக்கும் என்று நான் நினைத்தேன். அவர்கள் கூறுகிறார்கள், நான் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தங்களுடைய முகத்தின் நிறம் மாறியிருப்பதை காண்கிறேனே, ஏதாவது ஒரு துன்பத்தின் காரணமாக இப்படி ஆயிற்றா என பணிவுடன் வினவினேன். அதற்கு அன்னார், அந்த 7 தீனார்கள் காரணமாக இப்படி இருக்கிறது. அவை என்னிடம் மாலையில் வந்தன. இரவு கழிந்து விட்டது. நாம் அவற்றை செலவழிக்கவில்லை. நான் அவற்றை படுக்கையின் ஓரத்தில் மறந்து போயிருந்தேன். எனக்கு ஞாபகம் வந்ததும் எனக்கு அதை பற்றி பயங்கரமான கவலை ஏற்பட்டது என்று கூறினார்கள். ஹதரத் உக்பா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கூறினார்கள், நான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மதீனாவில் அஸ்ர் தொழுகை தொழுதேன். அன்னார் சலாம் கொடுத்தார்கள். மேலும் வேகமாக எழுந்து நின்றார்கள். மக்களின் தோள்களை தாண்டியவாறு தம் தூய துணைவியார்களின் அறைகளை நோக்கி சென்றார்கள். மக்கள் அன்னாருடைய இந்த விரைவை கண்டு பதற்றமடைந்தார்கள். பிறகு அன்னார் அவர்களிடம் வெளியே வந்தார்கள். அவர்கள் அன்னாருடைய இந்த விரைவினால் வியந்து போயிருப்பதை கண்டார்கள். இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடம் சிறிது தங்கம் இருந்தது, அது எனக்கு நினைவுக்கு வந்தது. அது எனது கவனத்தை இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் தடுப்பதை நான் விரும்பவில்லை. எனவே நான் அதை விநியோகிக்குமாறு கூறிவிட்டேன் என்று கூறினார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை எப்படி இருந்ததென்றால், அன்னாரிடம் என்ன இருந்தாலும் அதை அன்னார் தானமாக கொடுத்து விடுவார்கள். ஒருமுறை அன்னாரது இல்லத்தில் ஓர் அன்பளிப்பு இருந்தது. அன்னார் அதை எடுத்து விநியோகம் செய்து விட்டார்கள். இந்த நிகழ்வை எடுத்துரைத்தவாறே ஒரு இடத்தில் ஹதரத் முஸ்லிமோத் அவர்கள் இதை இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஒருமுறை சதக்காவின் பணம் கொஞ்சம் வந்தது. அதை பகிர்ந்தளிக்கும் போது ஒரு தீனார் எங்கோ மூலையில் விழுந்துவிட்டது. அதை எடுப்பதற்கு அன்னாருக்கு நினைவிருக்கவில்லை. தொழுகைக்கு பிறகு ஞாபகம் வந்ததும் மக்கள் மீது தாண்டியவாறு அன்னார் உடனடியாக தம் வீட்டுக்கு சென்றார்கள். சஹாபா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விஷயம் என்று வினவினார்கள். அன்னார், இப்படி ஒரு தீனார் பகிர்ந்தளிப்பதில் விடுபட்டு போனது. எனவே எவ்வளவு விரைவாக சாத்தியப்படுகிறதோ அதையும் விநியோகித்து விடுகிறேன் என நான் நினைத்தேன் என்று கூறினார்கள். ஆக பொருள் செல்வம் இருந்த போதிலும் அன்னார் எந்த அளவு பெருந்தன்மையையும் மனநிறைவையும் வெளிப்படுத்தினார்கள் என்றால் பார்த்து வியப்பு ஏற்படுகிறது. என்ன வந்தாலும் அன்னார் இறைவழியில் செலவு செய்து விடுவார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பஹ்ரைனில் இருந்து செல்வம் கொண்டு வரப்பட்டது. அன்னார் அதை பள்ளிவாசலில் போட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். இது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டதிலேயே மிக அதிகமான செல்வமாக இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக புறப்பட்டார்கள். அன்னார் அதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை, அதன் பக்கம் பார்க்கவில்லை. அன்னார் தொழுது முடித்ததும் வந்து அந்த பொருளிடம் சென்றார்கள். பார்ப்பவருக்கெல்லாம் கொடுத்தார்கள். இதற்குள் அன்னாரிடம் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். மேலும், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் வழங்கிடுங்கள். ஏனெனில் நான் பத்ர் நாளன்று எனக்கான ஈட்டுத்தொகையை கொடுத்திருந்தேன், அகீலுக்கான ஈட்டுத்தொகையையும் கொடுத்திருந்தேன் என்று கூறினார்கள். இவர் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர் மகன் அக்கீல் பின் அபி தாலிப் ஆவார். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் 2 கைகளாலும் நிறைத்து தம் ஆடையில் போட்டுக்கொண்டார்கள். பிறகு அதை தூக்கலானார்கள். ஆனால் அவர்களால் தூக்க முடியவில்லை. எனவே அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை எனக்கு தூக்கித்தர யாருக்காவது கட்டளை பிறப்பிடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், இல்லை, இது முடியாது என்று கூறினார்கள். பிறகு தாங்களாவது எடுத்து என் மீது வைத்திடுங்கள் என்று கூறினார்கள். அன்னார், இல்லை, இதுவும் முடியாது என்று கூறினார்கள். இதனால் அவர்கள் அதிலிருந்து சிறிது எடுத்து போட்டு விட்டார்கள். பிறகு தூக்க பார்த்தார்கள். பிறகும் அவர்களால் தூக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை எனக்கு தூக்கித்தர யாருக்காவது கட்டளை பிறப்பித்திருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், இல்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், அப்படியானால் தாங்களே எடுத்து என் மீது வைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், மாட்டேன் என்று கூறினார்கள். இதனால் அவர்கள் அதிலிருந்து இன்னும் சற்று எடுத்து போட்டு விட்டார்கள். பிறகு அதை தூக்கி தமது தோள் மீது வைத்துக் கொண்டு நடந்தார்கள். அவர்கள் சென்றதும் அவர்கள் எங்கள் கண்களிலிருந்து மறையும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். எல்லா தருணத்திலும் அன்னார் சஹாபாவுக்கு நடுநிலையை பேணுமாறு அறிவுரை வழங்குவார்கள். சரி, நான் வழங்குகிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் நடுநிலையாக. அவர் நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் சரி, நடுநிலை இருக்க வேண்டும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஹதீஸின் இறுதியில் அறிவிப்பாளர் இதையும் எழுதியுள்ளார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய இந்த பேராசையை கண்டு வியப்பு ஏற்பட்டது. இது அறிவிப்பாளரின் சொந்த கருத்தாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேராசையை கண்டு வியந்து அவ்வாறு பார்த்திருக்க மாட்டார்கள். மாறாக
அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஏழ்மை காலம் நினைவுக்கு வந்துவிட்டது. சஹாபாவின் அந்த பழைய நிலைமையை சிந்தித்து பார்த்தவாறு, எப்படி இந்த மக்கள் தியாகங்கள் செய்து வந்தார்கள், எத்தகைய ஏழ்மை காலம் அவர்கள் மீது இருந்தது, இன்று அல்லாஹ் நமக்கு எவ்வாறு வழங்குகிறான் என்று அவர்களை அன்னார் வெகு தொலைவு வரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். பல்வேறு விளக்க உரையாளர்களும் அதை அறிவிப்பாளரின் சொந்த சிந்தனை என்று கூறியுள்ளார்கள். ஏன் பேராசை கொள்கிறார் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியப்படைந்தார்கள் என்பது அல்ல, மாறாக வேறு சிந்தனைகள் குறித்தே விளக்க உரையாளர்கள் எழுதியுள்ளார்கள். ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பொருள் கேட்கப்பட்டு அதற்கன்னார் இல்லை என்று சொல்லியது ஒருபோதும் நடக்கவில்லை. ஹதரத் சஹல் பின் சாது கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வெட்கமுடையவராக இருந்தார்கள். எப்பொழுது அன்னாரிடம் எதுவும் கேட்கப்பட்டாலும் அன்னார் வழங்கிவிடுவார்கள். இப்னு அபி ஹைசமா ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பண்புகள் எடுத்துரைக்கும் போது அன்னார் வழங்குவதன் அடிப்படையில் எல்லா மக்களை விடவும் பெரிய வள்ளலாக இருந்தார்கள் என்று கூறி வந்தார்கள். ஹதரத் சஹல் பின் சாது கூறுகிறார்கள், ஒரு பெண்மணி புர்தா எனும் ஒரு வகை போர்வையை கொண்டு வந்தார். மேலும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தங்களுக்கு அணிவிப்பதற்காக இதை என் கையால் தைத்துள்ளேன் என்று கூறினார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அதற்கான தேவை இருந்தது போன்று அதை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு அன்னார் எங்களிடம் வந்தார்கள். அந்த போர்வையையே அன்னார் கீழாடையாக உடுத்தியிருந்தார்கள், கட்டியிருந்தார்கள். மக்களில் ஒருவர் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த போர்வை எனக்கு அணிவதற்கு அளித்திடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அன்னார் சரி என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் அவையில் அமர்ந்திருந்தார்கள். பிறகு உள்ளே சென்று அதை மடித்தார்கள். மேலும் அந்த நபரிடம் அனுப்பி வைத்து விட்டார்கள். உடை மாற்றிவிட்டு வேறு போர்வை அணிந்து கொண்டு வந்தார்கள். மக்கள் அந்த நபரிடம், அன்னாரிடம் இதை கேட்டு நீ செய்தது சரி கிடையாது, அன்னார் கேட்போருக்கு மறுக்க மாட்டார்கள் என்று உனக்கு தெரியும் என்று கூறினார்கள். அதற்கு அந்த நபர், இறைவன் மீது ஆணையாக நான் மரணித்த பிறகு இது எனக்கு கஃன் துணியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை கேட்டேன் என்று கூறினார். எழுதப்பட்டுள்ளதாவது, ஹதரத் சஹல் கூறினார்கள், அதே போர்வை பிற்காலத்தில் அவருக்கான கஃன் துணியாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு அறிவிப்பில் உள்ளது, ஹதரத் மஸ்வூர் பின் மஹ்ரமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கூறுகிறார்கள், கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது போர்வைகளை விநியோகித்தார்கள். மஹ்ரமா அவர்களுக்கு எந்த போர்வையும் வழங்கவில்லை. மஹ்ரமா தம் மகனிடம், மகனே, எம்முடன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல் என்று கூறினார்கள். நான் அவர்களுடன் சென்றேன். இதை அவர் மகன் அறிவித்துள்ளார். மஹ்ரமா அவர்கள் உள்ளே சென்று அன்னார் என்னிடம் அழைத்து வா என்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எவ்வாறாயினும் நான் சிறுபிள்ளையாக இருந்தேன், உள்ளே சென்றேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து என் தந்தை வந்துள்ளார் என்று கூறினேன். அன்னார் அவர்களிடம் வருகை தந்தார்கள். மேலும் அவற்றில் ஒரு போர்வை அன்னார் கையில் இருந்தது. அன்னார், நான் உமக்காக இதை பாதுகாத்து வைத்தேன், நீர் முறையீட்டை கொண்டு வந்தீரல்லவா என்று கூறினார்கள். அவர் முறையீட்டை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே அன்னார், நான் உமக்காக இதை பாதுகாத்து வைத்தேன் என்று கூறி அந்த போர்வை அவருக்கு வழங்கிவிட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், அன்னார் அந்த மஹ்ரமாவின் பக்கம் பார்த்தார்கள். மேலும் இந்த போர்வை உமக்காக என்று கூறினார்கள். இந்த விஷயத்தினால் மஹ்ரமா மகிழ்ச்சி அடைந்தார். பிறிதொரு அறிவிப்பில் உள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் மஹ்ரமா அவர்களின் குரலை அடையாளம் கண்டு கொண்டார்கள். மேலும் வெளியே வருகை தந்தார்கள். மகன் உள்ளே செல்வதற்கு பகரமாக அன்னார் தாமே வெளியே வருகை தந்தார்கள். அன்னாரிடம் ஒரு போர்வை இருந்தது. அன்னார் அதன் சிறப்புகளை அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தார்கள். நான் இதை உமக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறேன், நான் இதை உமக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஹதரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தேன். அன்னார் நஜ்ரான் நாட்டு போர்வையை போர்த்தியிருந்தார்கள். அதன் முனை சுரசுரப்பாக இருந்தது. அன்னாரை ஒரு காட்டரபி வந்து சந்தித்தார். அவர் அன்னாரது போர்வை மிகவும் கடுமையாக பிடித்தெழுத்தார். நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தின் ஒரு பக்கத்தில் பார்த்தேன். அவர் வேகமாக எடுத்ததன் காரணமாக அந்த போர்வை முனை அன்னாரது கழுத்தில் தழும்பை ஏற்படுத்தியிருந்தது. பிறகு அவர், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களிடம் உள்ள அல்லாஹ்வின் செல்வத்திலிருந்து எனக்கு தருமாறு கட்டளையிடுங்கள் என்றார். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பக்கம் திரும்பினார்கள். மேலும் சிரித்தார்கள். பிறகு அவருக்கு வழங்குமாறு வழிகாட்டல் வழங்கினார்கள். இதன் விளக்கம் ஒரு இடத்தில் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் அவையில் அமர்ந்து உரையாடி வந்தார்கள். பிறகு அன்னார் எழுந்து நிற்கும்போது நாங்களும் எழுந்து நிற்போம். அன்னார் தம் இல்லமான தம் துணைவியார் ஒருவரின் இல்லத்திற்கு செல்லும் வரை இவ்வாறே நடக்கும். அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் அன்னார் எங்களுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். அன்னார் எழுந்து நின்றதும் நாங்களும் எழுந்து நின்றோம். நாங்கள் ஒரு காட்டரபியை பார்த்தோம். அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து அன்னாரது போர்வையுடன் அன்னாரை இழுத்தான். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்து சிவந்து விட்டது. ஹதரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போர்வை மிகவும் சுரசுரப்பானதாக இருந்தது. பிறகு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் பக்கம் பார்த்தபோது அந்த காட்டரபி அன்னாரிடம்,
என்னுடைய இந்த 2 ஒட்டகங்கள் மீதும் நீங்கள் பொருளை ஏற்றிடுங்கள், ஏனெனில் நீங்கள் உங்கள் செல்வத்திலிருந்தும் எட்டித்தர மாட்டீர்கள், உங்கள் தந்தையின் செல்வத்திலிருந்தும் ஏற்றித்தர மாட்டீர்கள் என்று கூறினார். மிகவும் கண்ணியக்குறைவாக பேசினான். அறிவிப்பாளர் கூறுகிறார், இதற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், இல்லை நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், இல்லை நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறினார்கள். அத்துடன் இஸ்திக்ஃபாரம் செய்தார்கள். மேலும் கூறினார்கள், இல்லை நான் எப்பொழுது வரை உனக்கு வழங்க மாட்டேன் என்றால் தரவே மாட்டேன் என்று கூறவில்லை, நீ என்னை இப்படி பிடித்திழுத்ததற்கு ஈடுகட்டாதவரை நான் உனக்கு வழங்க மாட்டேன் என்று நிபந்தனை விடுத்தார்கள். நீ என் போர்வையை பிடித்திழுத்துள்ளாய், என் கழுத்தை காயப்படுத்தி விட்டாய், அதற்கு ஈடு செய் என்றார்கள். அந்த காட்டரபி ஒவ்வொரு முறையும் இறைவன் மீதானையாக நான் அதற்கு ஈடு செய்ய மாட்டேன் என்றே கூறிக்கொண்டிருந்தார். அவர் இல்லை நான் எந்த ஈடும் செய்ய மாட்டேன் என்று கூறினார். அவர் ஏனெனில் தாங்கள் தீங்கிழைத்ததற்கு பதிலாக தீங்கிழைத்து பழிவாங்க மாட்டீர்கள் என்று கூறினார். அவர் இந்த உத்தியை பயன்படுத்தினார். காட்டரபியும் சாதுரியமானவராக இருந்தார். தாங்கள் தீங்கிழைத்ததற்கு பதிலாக தீங்கிழைத்து பழிவாங்க மாட்டீர்கள், எனவே நான் ஈடுகட்டுவதற்கான பேச்சே இல்லை, நானோ தீமை செய்தேன், ஆனால் தாங்களோ தீமை செய்ய மாட்டீர்கள் என்றார். இதை கேட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டார்கள். பிறகு கண்ணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் அவரது 2 ஒட்டகங்களில் ஒன்றின் மீது கோதுமையையும் மற்றொன்றின் மீது பேரித்தம்பழங்களையும் ஏற்றிடுங்கள், இரண்டையும் நிறைத்து விடுங்கள் என்று ஆணையிட்டார்கள். அவருக்கு பொருளை வழங்கியது மட்டுமல்லாமல் அவரது வரவு மீறலையும் மன்னித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எம்மிடம் பஹ்ரைனின் செல்வம் வந்தால் நான் உமக்கு இவ்வாறு 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 வழங்குவேன் என்று அன்னார் 2 கைகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு கூறினார்கள். ஆனால் பஹ்ரைனின் செல்வம் வருவதற்கு முன்னர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். பிறகு அந்த செல்வம் அன்னாருக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடம் வந்தது. அன்னார் அறிவிப்பர் ஒருவரிடம், எவரிடம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏதாவது ஒரு வாக்குறுதியோ அல்லது கடனோ இருக்கிறதோ அவர் வரட்டும் என கட்டளையிட்டார்கள். இதனால் நான் எழுந்து நின்றுவிட்டேன். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பஹ்ரைனின் செல்வம் வந்தால் நான் உனக்கு இவ்வாறு 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 வழங்குவேன் என்று கூறியிருந்தார்கள் என பணியுடன் கூறினேன். இதை கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஒரு கை நிறைய எடுத்தார்கள். கைகளில், அதாவது 2 கைகளையும் சேர்த்து நிரப்பினார்கள். பிறகு இதை எண்ணுங்கள் என்று என்னிடம் கூறினார்கள். ஆக நான் எண்ணி பார்த்தபோது அவை 500 திர்ஹம்கள் இருந்தன. பிறகு அன்னார், இதைவிட 2 மடங்கு இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனில் செயலாளராக நியமித்திருந்த ஹஜ்ரத் தல்ஹா பின் ஹஸ்ரமி ரலியல்லாஹு அவர்கள்தான் பஹ்ரைனில் இருந்து இந்த செல்வத்தை அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துக்கு பிறகும் ஹஜ்ரத் தல்ஹா அதே பொறுப்பில் நிலை பெற்றிருந்தார்கள். ஹாரூன் பின் ரியாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 70,000 திர்ஹம்கள் வந்தன. இது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்ததிலேயே எல்லாவற்றையும் விட அதிக செல்வமாக இருந்தது. பிறகு இந்த செல்வம் ஒரு பாயில் வைக்கப்பட்டது. பிறகு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பகிர்ந்தளிப்பதற்காக எழுந்து நின்றபோது, கேட்பவர் எவர் வந்தாலும் அன்னார் அவரை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பவில்லை. எதுவரை என்றால் அன்னார் அந்த முழு செல்வத்தையும் விநியோகித்து விட்டார்கள். இந்த அறிவிப்பில் இப்படி உள்ளது, இந்த செல்வத்தை விடவும் அதிக செல்வம் வந்திருக்கிறது தான். ஒருவேளை அறிவிப்பாளருக்கு தெரிந்தவரை இது எல்லாவற்றையும் விட அதிக செல்வமாக இருந்திருக்கலாம், அல்லது இந்த அறிவிப்பு எடுத்து கூறப்படும் நேரத்தில் அப்பொழுது வரை இது எல்லாவற்றையும் விட அதிக செல்வமாக இருந்திருக்கலாம். ஏனெனில் இதற்கு முந்தைய அறிவிப்பில் பஹ்ரைனில் இருந்து வந்த செல்வம் இதைவிட மிகவும் அதிகமானதாக இருந்தது. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நபர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அன்னாரிடம் பொருள் கேட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பாதி வஸ்க் அளவு, அதாவது 70 கிலோ தானியத்தை கடன் வாங்கி கொடுத்தார்கள். ஒரு வஸ்க் என்பது ஏறத்தாழ 60 சா 140 கிலோ அளவாகும். ஒரு சா என்பது 2.5 சேர் ஏறத்தாழ 2.5 கிலோ அளவுக்கு நிகரானதாகும். பிறகு கடன் கொடுத்த நபர் அதை திரும்ப கேட்க வந்தார். அன்னார் அவருக்கு ஒரு வஸ்க் அளவுக்கு 140 கிலோ கொடுத்தார்கள். மேலும் பாதி அவரது கடனை திருப்பி தருவதாகவும் பாதி அவருக்கு அன்பளிப்பாகவும் இருக்கிறது என்று கூறினார்கள். இது கடனை திருப்பி தருவதற்கான ஆகச்சிறந்த வழிமுறையாகும். அவரிடமிருந்து பாதி வஸ்க் 70 கிலோ தானியத்தை கடனாக வாங்கி வழங்கினார்கள். கடன் கொடுத்தவருக்கு தனது முழு வஸ்கை 140 கிலோவை வழங்கினார்கள். இதுதான் கடனை திருப்பி தருவதற்கான ஆகச்சிறந்த வழிமுறையாகும். அதற்கு மாற்றமாக அசல் கடனை கூட திருப்பி தருவதில் தட்டி கழித்து செயல்படுவதல்ல. ஹஜ்ரத் சஹல் பின் சாதி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கருப்பு நிற கம்பளி அங்கி ஒன்று தயாரிக்கப்பட்டது. ஒரு நாள் அன்னார் அந்த அங்கியை அணிந்து கொண்டு சஹாபா பெருமக்களிடம் வருகை தந்தார்கள். அன்னார், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் என்று கூறினார்கள். ஒரு நாட்டுப்புற மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், இந்த அங்கியை எனக்கு வழங்கிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பொருள் கேட்கப்பட்டு அன்னார் மறுத்ததாக ஒருபோதும் நடக்கவில்லை.
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அங்கியை அவிழ்த்து அவருக்கு வழங்கிவிட்டார்கள். ஒரு மிக அழகான ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணி வியாபாரியிடம் 4 திர்ஹம்களுக்கு ஒரு மேலாடை வாங்கினார்கள். அந்த மேலாடை அணிந்து கொண்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகை தந்தார்கள். அப்பொழுது அன்சாரிகள் ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இந்த மேலாடையை அணிவித்து விடுங்கள், அல்லாஹ் தங்களுக்கு சொர்க்கத்தின் ஆடையை அணிவிப்பானாக என்று கூறினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேலாடையை அவிழ்த்து அவருக்கு வழங்கிவிட்டார்கள். பிறகு அன்னார் கடைக்காரரிடம் சென்றார்கள். அவரிடமிருந்து 4 திர்ஹம்களுக்கு இன்னொரு மேலாடை வாங்கினார்கள். அன்னாரிடம் 2 திர்ஹம்கள் மீதமாகியிருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்பொழுது 10 திர்ஹம்கள் இருந்தன. 4 திர்ஹம்களுக்கு முதல் ஆடையை வாங்கியிருந்தார்கள். பிறகு 4 திர்ஹம்களுக்கு இன்னொன்றை வாங்கினார்கள். 2 திர்ஹம்கள் மீதமிருந்தன. அன்னார் வழியில் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு அடிமை பெண்ணை அழுது கொண்டிருக்க கண்டார்கள். அன்னார் அவளிடம் அழுவதற்கான காரணத்தை வினவினார்கள். அதற்கு அவள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் வீட்டார் நான் மாவு வாங்கி வருவதற்காக 2 திர்ஹம்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவை என்னிடமிருந்து எங்கோ விழுந்து விட்டன, தொலைந்து விட்டன என்று கூறினாள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதமிருந்த 2 திர்ஹம்களை அவளுக்கு வழங்கிவிட்டார்கள். அவள் திரும்பி அழ ஆரம்பித்தாள். அன்னார் அவளிடம், அவள் ஏன் அழுகிறாள் என்று வினவினார்கள். இப்பொழுதுதான் அவளிடம் 2 திர்ஹம்கள் இருக்கின்றனவே, போய் மாவு வாங்கிக் கொள் என்றார்கள். அதற்கு அவள், இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, எங்கே இருந்தாய் என்று இப்பொழுது அவர்கள் என்னை அடிப்பார்கள் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுடன் அவளுடைய வீட்டு மக்களை நோக்கி நடந்தார்கள். அன்னார் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆனால் பதிலளிப்பதற்கு பதிலாக மௌனம் காத்தார்கள். அன்னார் மீண்டும் சலாம் கூறினார்கள். அவர்கள் பிறகு மௌனம் காத்தார்கள், அதாவது வீட்டு மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறை சலாம் கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் அன்னாருடைய சலாமுக்கு பதிலளித்தார்கள். அன்னார் அவர்களிடம், உங்களுக்கு முதல் முறை சலாம் கேட்கவில்லையா என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் கேட்டோம்தான், ஆனால் தாங்கள் எங்கள் மீது சாந்தி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக என்று மீண்டும் மீண்டும் சலாம் கூற வேண்டும் என்று விரும்பினோம் என்று கூறினார்கள். இது சஹாபாவின் பேராசையாக இருந்தது. பிறகு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, தாங்கள் எப்படி இந்த பக்கம் வருகை தந்துள்ளீர்கள் என்று பணிவுடன் கேட்டார்கள். அதற்கு அன்னார், இந்த சிறுமி நீங்கள் இவளை அடித்து விடுவீர்களோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தாள் என்று கூறினார்கள். அதை கேட்ட அந்த அடிமைப்பெண்ணின் எஜமானர், தாங்கள் இவளுடன் வருகை தந்த காரணத்திற்காக இந்த அடிமைப்பெண்ணை அல்லாஹுக்காக விடுதலை செய்துவிட்டேன் என்று கூறினார். கண்ணியத்திற்குரிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நன்மை மற்றும் சொர்க்கத்திற்கான நற்செய்தியை வழங்கினார்கள். பிறகு அன்னார், அல்லாஹ் இந்த 10 திர்ஹம்களில் பெரும் பர்க்கத்தை போட்டுள்ளான், அதாவது அல்லாஹ் இதிலிருந்து தன் நபிக்கும் ஆடை அணிவித்துள்ளான், ஓர் அன்சாரிக்கும் ஆடை அணிவித்துள்ளான், ஓர் அடிமை பெண்ணையும் அதன் காரணமாக விடுதலை செய்ய வைத்து விட்டார் என்று கூறினார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஒரு திராட்சை கொலையை அன்பளிப்பாக சமர்ப்பித்தார்கள். அது பேரித்தங்கொலை என்றும் கூறப்படுகிறது. முதலில் ஒரு இடத்தில் திராட்சை என்று உள்ளது, ஒரு இடத்தில் பேரித்தம்பழம் என்று உள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு ஓர் இரவலர் வந்தார். அப்பொழுது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவருக்கு வழங்கிவிட்டார்கள். பிறகு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஒரு திர்ஹமுக்கு வாங்கி கொண்டார்கள். அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த பழக்கொத்து ஏதாவது சிறப்பான வகையாக இருந்திருக்கும், நல்ல பேரித்தம்பழங்களாக இருந்திருக்கும். அன்னார் ஒரு திர்ஹமுக்கு அதை அந்த இரவலரிடமிருந்து மீண்டும் விலைக்கு வாங்கி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சமர்ப்பித்து விட்டார்கள். அந்த இரவலர் மீண்டும் வந்து விட்டார். எனவே அன்னார் அதை அவருக்கு மீண்டும் வழங்கிவிட்டார்கள். மேலும் இவ்வாறே இந்த விவகாரம் 3 முறை நடந்தது. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விலை கொடுத்து வாங்குவார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சமர்ப்பிப்பார்கள். அவர் வந்து மீண்டும் கேட்பார். பிறகு அன்னார் அவருக்கு வழங்கி விடுவார்கள். கடைசியில் கடித்திற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவலரிடம் மென்மையாக, இன்னாரே, நீர் என்ன இரவலரா அல்லது வணிகரா? நீர் இரவல் கேட்க வந்தீர், இரவலராவீர், இப்படியோ செய்யக்கூடாது. நீரோ திர்ஹமும் சம்பாதிக்கிறீர், நீர் இப்படி வியாபாரம் செய்கிறீர் என்று கூறினார்கள். அன்னார் மறுக்கவில்லை. ஆனால் மிகவும் நுட்பமான முறையில், நீ செய்யும் இந்த அமல் பொருத்தமானதல்ல என்று அறிவுரை கூறினார்கள். ஹதரத் அப்துல்லா பின் சலாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஸைத் பின் சானா அவர்களுக்கு நேர்வழி காட்ட நினைத்த போது ஸைத் பின் சானா அவர்கள் கூறினார்கள், நபித்துவத்துக்கான எத்தனை அடையாளங்கள் இருந்தனவோ அவை எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தில் தென்பட்டன, 2 விஷயங்களை தவிர. அவற்றை குறித்து அவை அன்னாரிடம் இருக்கின்றனவா இல்லையா என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. அவற்றில் ஒன்று, அந்த நபியின் சகிப்புத்தன்மை அவரது சினத்தின் மீது மேலோங்கிவிடும். 2வது விஷயம், அவருடன் எவ்வளவு அறிவீனமாக நடந்து கொள்ளப்பட்டாலும் அவர் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையில் இன்னும் அதிகம் முன்னேறுவார். மேலும் எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைத்தால் அந்த அடையாளங்களையும் சோதித்து பார்ப்பேன் என்று சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்தேன். இவ்வாறாயினும் சோதித்து பார்ப்பதோ 2வது விஷயம். ஆனால் சந்தர்ப்பம் எப்படி அமைந்ததென்றால்,
ஜயத் பின் சானா கூறுகிறார்கள், ஒரு நாள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வருகை தந்தார்கள். அன்னாருடன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது பயண விலங்கில் ஒருவர் வந்தார். அவர் காட்டரபியாக, அதாவது நாட்டுப்புற மனிதராக காட்சியளித்தார். அவர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன கோத்திரத்தின் பசரா கிராமத்தின் மக்கள் முஸ்லிம்களாகிவிட்டார்கள். நான் அவர்களிடம் அவர்கள் முஸ்லிம்களாகிவிட்டால் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக வாழ்வாதாரம் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். இப்பொழுது அவர்கள் மழை குறைவு காரணமாக பஞ்சம் மற்றும் பட்டினியை எதிர்கொள்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் வளமான வாழ்வாதாரத்தின் மீதான பேராசையில் முஸ்லிம்களானது போன்று பேராசைப்பட்டு அளவற்ற விருப்பம் கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடக்கூடாது என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. தாங்கள் பரிவு கூர்ந்தால், தாங்கள் பொருத்தமாக கருதினால் அவர்களை நோக்கி சிறிது பொருட்களை அனுப்பி அவர்களுக்கு உதவியும் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தவும் செய்திருங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர் பக்கம் பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் உதவிக்காக உடனடியாக அனுப்பக்கூடிய பொருள் எதுவும் இப்பொழுது இல்லையே என்று பணிவுடன் கூறினார்கள். ஜயத் பின் சானா அவர்கள் கூறுகிறார்கள், நான் அன்னாருக்கு அருகில் சென்றேன். நான் அருகில் என்று பார்த்து கொண்டிருந்தேன். மேலும், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன கோத்திரத்தின் தோட்டத்தின் பேரித்தம்பழங்களை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கால அளவின் நிபந்தனையின் பேரில் விற்கலாமா என்று கேட்டேன். அதற்கன்னார், யூதரே, இந்த சானா யூதராக இருந்தார்கள். நிர்ணயிக்கப்பட்ட அளவு மற்றும் கால அளவின் நிபந்தனையின் பேரிலோ பேரித்தம்பழங்களையோ நான் விற்கலாம்தான். ஆனால் இந்த பேரித்தம்பழங்கள் இன்னார் மகன் இன்னாருடைய தோட்டத்தைச் சேர்ந்தவையாகத்தான் இருக்கும் என்ற நிபந்தனையை என்னால் ஏற்க முடியாது என்று கூறினார்கள். நான் சரி என்று சொன்னேன். எனவே அன்னார் என்னுடன் வணிக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். நான் எனது பணப்பையை திறந்தேன். இன்ன நேரத்தில் இவ்வளவு பேரித்தம்பழங்களை தாங்கள் எனக்கு வழங்கிட வேண்டும் என்று கூறி அன்னாருக்கு 80 மிஸ்கால், ஏறத்தாழ 350 கிராம் தங்கத்தை முன்பணமாக கொடுத்து விட்டேன். ஒரு மிஸ்கால் என்பது ஏறத்தாழ 4.25 கிராம் ஆகும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி கேட்க வந்திருந்த நபருக்கு அந்த தங்கத்தை வழங்கிவிட்டார்கள். மேலும் இதை அந்த இன்னலில் ஆழ்ந்துள்ள மக்களிடையே ஒன்று போல் பகிர்ந்து கொடுத்து விடுங்கள், இதை வைத்து அவர்களுக்கு உதவிடுங்கள் என்று கூறினார்கள். ஜயத் பின் சானா அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது நிர்ணயிக்கப்பட்ட காலங்களில் ஒரு கால அளவு 2-3 நாள்கள் எஞ்சியிருந்த நிலையில் நான் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அன்னாருடைய சட்டையை பிடித்தேன், போர்வையை பிடித்தெழுத்தேன். மேலும் பெரும் சீற்றத்தின் தோற்றத்தை உருவாக்கி கொண்டு, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உரிமையை வழங்க மாட்டீரா? இறைவன் மீது ஆணையாக எனக்கு பனு அப்துல் முத்தலிபுடைய இந்த பழக்கத்தை பற்றி மிக நன்றாக தெரியும். கடனை திருப்பி தருவதில் மிகவும் மோசமானவர்களாவீர்கள். உங்களுடைய தட்டி கழிக்கும் பழக்கம் எனக்கு நன்றாக தெரியும் என்றேன். ஆனால் இந்த பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் எவ்வாறாயினும் எதிரியாக இருந்தார். அந்த நேரத்திலோ உள்ளத்தில் பகைமை இருந்தது, அல்லது சோதிக்க நினைத்தார். எவ்வாறாயினும் அவர் இப்படி செய்தார். அவர், எனக்கு அதை பற்றி அனுபவம் இருக்கிறது என்று கூறலானார். அவர் கூறுகிறார், அப்பொழுது நான் அருகிலேயே இருந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பக்கம் பார்த்தேன். சினத்தின் காரணமாக அவர்களுடைய கண்கள் சுழலும் காற்றாடி போன்று சுழன்று கொண்டிருந்தன. அவர்கள், அதாவது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், சீற்றத்துடன் கண்களை பெரிதாக்கி என்னை பார்த்து, அல்லாஹ்வின் எதிரியே, இதோ என் காதில் விழுகிறதே, இப்படித்தான் நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுகிறாயா? இதோ நான் பார்க்கிறேனே, இவ்வளவு அவமரியாதையாகத்தான் நடந்து கொள்கிறாயா? அன்னாரை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக, நான் அன்னாரை கண்டு அஞ்சாமல் இருந்திருந்தால் நான் எனது வாளால் உனது தலையை சீவி இருப்பேன் என்று கூறினார்கள். ஆனால் அதே வேளையில் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பக்கம் பார்த்து கொண்டிருந்தார்கள், புன்சிரித்து கொண்டிருந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, இந்த சீற்றத்துக்கு பதிலாக நீர் எனக்கு நான் சிறந்த முறையில் திருப்பி தருவதற்காகவும் அவரிடம் அவர் நல்ல முறையில் திருப்பி கேட்பதற்காகவும் கூறுவதற்கு நானும் இவரும் என நாங்கள் இருவரும் அதிகம் உரியவர்களாவோம் என்று கூறினார்கள். பிறகு, உமரே, இவரை அழைத்துச் செல்வீராக, இவருக்கு இவருடைய உரிமையை வழங்கிடுவீராக, அதற்கும் மேற்பட்டு மேற்கொண்டு 20 சா அளவுக்கு, ஏறத்தாழ 44 கிலோ கூடுதலாக பெரித்த பழங்களை கொடுத்து விடுவீராக என்று கூறலானார்கள். நான், உமரே, ஏன் இந்த கூடுதல் பழங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் கடுமையாக நடந்து கொண்டதற்காக அதற்கு பகரமாக உமக்கு அதிகமாக தருமாறு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஆணையிட்டுள்ளார்கள் என்று பதிலளித்தார்கள். நான் உமரிடம், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இல்லை, நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நான் ஜயத் பின் சானா ஆவேன் என்று கூறினேன். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த வழிகாட்டியா, அதாவது யூதர்களின் பெரிய அறிஞரா என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆமாம், யூதர்களின் அறிஞன் என்று பதிலளித்தேன். இதை கேட்ட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இவ்வளவு பெரிய அறிஞராக இருந்து கொண்டு
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கண்ணிய குறைச்சலாக நடந்து கொண்ட இந்த முறையை நீர் ஏன் மேற்கொண்டீர் என்று கேட்டார்கள். அதற்கு நான், உமரே, நபித்துவத்திற்கான எத்தனை அடையாளங்கள் இருந்தனவோ நான் அன்னாரை கண்டபோது எனக்கு அன்னாரிடம் அந்த அனைத்தும் தென்பட்டன. 2 அடையாளங்களைத் தவிர அவற்றை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒன்று, அந்த நபியின் சகிப்புத்தன்மை அவரது சினத்தின் மீது மேலோங்குகிறதா என்பதாகும். இன்னொன்று, எவ்வளவு அதிகமாக அவர்களுடன் கசப்பாகவும் அறிவீனமாகவும் நடந்து கொள்ளப்படுகிறதோ அவ்வளவே அதிகம் அவர்கள் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். ஆக நான் இவ்விரு விஷயங்களையும் சோதித்து பார்த்தேன். உமரே, நான் உங்களை சாட்சியாக்குகிறேன். நான் அல்லாஹ்வை என் இறைவனாகவும் இஸ்லாத்தை என் மார்க்கமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் நபியாகவும் ஏற்றுக்கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தங்களை இதற்கு சாட்சியாக்குகிறேன். நான் ஒரு செல்வந்தனாவேன். ஆகையால் என்னுடைய பாதி செல்வத்தை முஹம்மதிய சமுதாயத்துக்கு சதக்காவாக வழங்குகிறேன் என்று கூறினேன். இதை கேட்ட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், முஹம்மதிய சமுதாயத்தின் சில பகுதிக்கு என்று கூறு, ஏனெனில் முழு சமுதாயத்தையோ எண்ணவே முடியாது. அவர்களுக்கு இந்த செல்வம் எப்படி பூர்த்தியாக முடியும் என்று கூறினார்கள். அதற்கு நான், சரி, அவர்களில் சிலருக்கு சதக்காவாகும் என்று கூறினேன். பிறகு ஜயத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தார்கள். நான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். நான் இதில் ஈமான் கொள்கிறேன் என்று கூறினேன். இவ்வாறு ஜயத் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தினார், பயத் செய்தார். மேலும் பல போர்களில் அன்னாருடன் கலந்து கொண்டார். எதுவரை என்றால், தபூக் போரிலிருந்து திரும்பி வரும்போது வழியிலேயே ஜயத் வஃபாத் ஆகிவிட்டார். யூத அறிஞராக இருந்தார். நல்ல இயல்பு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எல்லா அடையாளங்களையும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய ஒழுக்கமாகும். கடன் வாங்கி ஒரு சமுதாயத்தை பட்டினியிலிருந்து விடுவித்தது மட்டுமின்றி அதற்கும் மேற்பட்டு தம்முடைய நல்லொழுக்கங்களால் ஒரு யூத அறிஞரையும் முஸ்லிமாக்கிவிட்டார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.